வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்த உதவும் ஆஃபர் அலர்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி 23 திங்கக்கிழமை. இன்னைக்கு வீடியோவில் கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிற காய்கறிகள் என்னென்ன, கிலோ 30 ரூபாய்க்கு விற்கிற காய்கறிகள் என்னென்னு பார்க்க போகிறோம். 30 ரூபாய்க்கு விற்கிற காய்கறிகளை உங்களுடைய வீட்டுக்கோ கேன்டீனுக்கோ ஹோட்டலுக்கோ நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா கிலோவுக்கு 70 ரூபா லாபம் இருக்குங்க. அந்த மாதிரி லிஸ்ட் வீடியோவோட கடைசியில் இருக்குது. இன்னைக்கு தக்காளி கிலோ 20 ரூபா, பெரிய வெங்காயம் கிலோ 22 ரூபா, சின்ன வெங்காயம் கிலோ 30 ரூபாய், உருளைக்கிழங்கு கிலோ 18 ரூபாய், முருங்கைக்காய் கிலோ 80 ரூபாய், பீன்ஸ் கிலோ 35 ரூபாய், ஊட்டி கேரட் கிலோ 20 ரூபாய், இஞ்சி கிலோ 60 ரூபாய், பூண்டு கிலோ 110 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோ 40 ரூபாய், கத்திரிக்காய் கிலோ 20 ரூபாய், அவரைக்காய் கிலோ 30 ரூபாய், பச்சை பட்டாணி 1 கிலோ 15 ரூபாய், குடமிளகாய் கிலோ 40 ரூபாய், முட்டைக்கோஸ் கிலோ 10 ரூபாய், காலிஃப்ளவர் 1 20 ரூபா, மல்லித்தலை ஒரு கட்டு 4 ரூபா, புதினா ஒரு கட்டு 4 ரூபா, கருவேப்பிலை ஒரு கட்டு 80 ரூபா, வாழைப்பூ 1 10 ரூபா, வாழைக்காய் 1 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, குடமிளகாய் சிவப்பு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மாங்காய் கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, தேங்காய் பெரிய சைஸ் 1 28 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, பாலக்கீரை ஒரு கட்டு 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, பீட்ரூட் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முள்ளங்கி கிலோ 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, நூகுல்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சவுச்சவ் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீக்கங்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புடலங்காய் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாகக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுரக்காய் கிலோ 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெண்டைக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேப்பக்கிழங்கு கிலோ 40 ரூபாய், கருணைக்கிழங்கு கிலோ 35 ரூபாய், சேனக்கிழங்கு கிலோ 25 ரூபாய், வெள்ளரிக்காய் கிலோ 20 ரூபாய், கோவக்காய் கிலோ 25 ரூபாய், கொத்தவரங்காய் கிலோ 25 ரூபாய், அரசாணிக்காய் கிலோ 10 ரூபாய், பூசணிக்காய் கிலோ 10 ரூபாய், காளான் ஒரு பாக்கெட் 35 ரூபாய், மக்காச்சோளம் கிலோ 15 ரூபாய், எலுமிச்சங்காய் கிலோ 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் கிலோ 30 ரூபாய், நாட்டு தக்காளி கிலோ 22 ரூபாய், நெல்லிக்காய் கிலோ 45 ரூபாய், வல்லாரக்கீரை ஒரு கட்டு இன்னைக்கு 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, பாலக்கீரை ஒரு கட்டு இன்னைக்கு 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்ம என்னென்ன காய்கறிகள் வாங்கினா நம்மளுடைய காய்கறி செலவு பாதியாக குறையும் அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்துடலாங்க. இன்னைக்கு மல்லி புதினா கீரை வகைகள் எல்லாமே ஒரு கட்டு 3 ரூபாயிலிருந்து 5 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது, பாலக்காய் 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முட்டைக்கோஸ் கிலோ 10 ரூபாய், அரசாணிக்காய் கிலோ 10 ரூபாய், பூசணிக்காய் கிலோ 10 ரூபாய், முள்ளங்கி வெள்ளை கிலோ 12 ரூபாய், சுரக்காய் கிலோ 12 ரூபாய், சவுச்சவ் கிலோ 13 ரூபாய், உருளைக்கிழங்கு கிலோ 15 ரூபாய், பீட்ரூட் கிலோ 15 ரூபாய், பச்சை பட்டாணி கிலோ 15 ரூபாய், முள்ளங்கி சிவப்பு கிலோ 15 ரூபாய், தக்காளி கிலோ 20 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோ 24 ரூபாய், ஊட்டி கேரட் கிலோ 25 ரூபாய். இந்த 15 வகையான காய்கறிகள் எல்லாமே கிலோ 25 ரூபாய்க்கு உள்ளேயே கிடைக்குதுங்க. இதை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கோ கேன்டீனுக்கோ ஹோட்டலுக்கோ அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா கிலோவுக்கு 70 ரூபா வரைக்கும் லாபம் இருக்குங்க. காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மொத்தமாக கிலோ கணக்கில் வாங்குறது மூலமாக லாபமாக வாங்க முடியும். அதுக்கு குறையானா அரை கிலோ வாங்கிக்கலாங்க. அதை விட கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டில் கூறு வச்சு விற்கிறாங்க, அந்த இடத்துல விலை குறைவாக வாங்கிக்கிற முடியும். நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் இன்னைக்கு கிடைக்கிற விலை குறைவான பழங்கள் என்னென்ன, இன்னைக்கு கிடைக்கிற பூக்களோட விலைகள் என்னென்ன அப்படிங்கிறத காலையில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி விலைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அப்போ தான் விலை குறைவான பொருட்களை உங்களால் வாங்க முடியும். விலை குறைவான பொருட்களை வாங்கினீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் பாதியாக குறைங்க. நாளைக்கு என்ன விலைன்னு பார்க்கலாம். நன்றி.